ஹாய் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் அண்ட் வணக்கம். இன்னைக்கு நம்ம நிறைய டிஜிட்டல் டிவைஸ் யூஸ் பண்ணுறோம். அதாவது லேப்டாப்ஸ், கம்ப்யூட்டர்ஸ், ஹார்ட்வேர்ஸ், ஆப்பிள் ஐஃபோன்ஸ், நார்மலான மொபைல் ஃபோன்ஸ், எலக்ட்ரானிக் டிவைசஸ், வாஷிங் மிஷின், டிவி, இந்த மாதிரி எந்த ஒரு பொருள் எடுத்துக்கிட்டாலுமே தட்ஸ் அன் எலக்ட்ரானிக் டிவைஸ். இட்ஸ் பில்ட் வித் எ ஹார்ட்வேர், ஃபிர்ம்வேர், சாஃப்ட்வேர். ஸோ அப்படின்னா என்ன? ஹார்ட்வேர்னா என்ன, ஃபிர்ம்வேர்னா என்ன, சாஃப்ட்வேர்னா என்ன? இதை டிஜிட்டல் ட்ரினிட்டி, அதாவது டிஜிட்டலோடைய ஒரு மிகப்பெரிய ராஜாங்கம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். ஆக்சுவலாக அப்படின்னா என்ன, எல்லாத்தையும் இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் ஹார்ட்வேர் ஃப்ரம் சாஃப்ட்வேர் மாதிரியான நிறைய டெக் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனை நீங்கள் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். கம்ப்யூட்டிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 3 பில்லர் இருக்குது. ஒன்று ஹார்ட்வேர், அதாவது பாடி அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம வந்து ஃபிசிக்கலாக டச் பண்ணுறது. ரெண்டாவது ஃப்ரம்வேர், த இன்ஸ்டிங்க்ட், அந்த பாடிக்கும் நம்ம யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர், கான்ஷியஸாக இருக்கக்கூடிய மைண்டுக்கும் இன்டர்மீடியேட்டாக இருக்கிறது தான் இந்த ஃப்ரம்வேர். இந்த ஃப்ரம்வேர் வந்து ஆக்சுவலாக அந்த இன்ஸ்டிங்க்டை எப்படி கொடுக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போது நம்ம ஃபிசிக்கல் ஆக்ஷனில் ஒரு லேயரை பார்க்குறதுக்கு, இப்போ நம்ம கீபோர்டில் டச் பண்ணுறோம், அதே மாதிரி தான் நமக்கு டிஸ்பிளேயில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்ப்ளீட்டான விஷயங்கள் தெரியுது. அதுக்கு முன்னாடி 3 முக்கியமான விஷயங்கள் நடக்கும். ஒன்று, நம்ம யூசர் வந்து கிளிக் பண்ணும்போது, அதாவது ஏன்ற பட்டனை கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா இது சாஃப்ட்வேர் லேயரில் தான் ஆக்ட் ஆகும். அந்த சாஃப்ட்வேர் லேயர்லேருந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கமாண்டுக்கு சாஃப்ட்வேர் லேயரை தான் போகுது. அதுக்கப்புறம் தான் அங்கிருந்த ஒரு கமாண்ட் வந்து பயாஸ்க்கு, அதாவது ஃபிர்ம்வேர் லேயருக்கு போகுது. இந்த இடத்துல தான் ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸாக கன்வெர்ட் ஆகுது. இந்த மாதிரி கன்வெர்ட் ஆகுறதுனால தான் நம்ம ஏன்னு ப்ரெஸ் பண்ணுறது கம்ப்ளீட் ப்ராசஸ், இந்த 3 ப்ராசஸ் வித்தின் எ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நடந்து நமக்கு டிஸ்பிளேல, அதாவது ஃபிசிக்கல் ஆக்ஷனாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரிய வருது. ஸோ இப்படி தான் வேலை பார்க்குது. ஒரு ஹார்ட்வேர் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அதை ஒரு ஃபிசிக்கல் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஹார்ட்வேரை ஃபிசிக்கல் ஃபவுண்டேஷன் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, உங்கள் கம்ப்யூட்டர் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய என்டையர் பார்ட்ஸை ஹார்ட்வேர் அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் மேபி எ கீபோர்ட் ஆர் டச்பேட், ரேம், ஹார்ட் டிஸ்க், எஸ்எஸ்டி, ப்ராசஸர், வைஃபை கார்டு, டிஸ்பிளே, இந்த மாதிரி எதை எடுத்துக்கிட்டாலுமே அது எவ்ரிதிங் இஸ் எ ஃபிசிக்கல் ஃபவுண்டேஷன். இந்த ஃபிசிக்கல் ஃபவுண்டேஷன் இல்லை அப்படின்னா நம்மளால் ஒரு கம்ப்யூட்டரை உருவாக்கவே முடியாது. இந்த ஃபிசிக்கல் ஃபவுண்டேஷனை உங்களால் பார்க்க முடியும், டச் பண்ண முடியும். இதை தான் வந்து ஹார்ட்வேர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹார்ட்வேரில் சிபியு, ரேம், ஸ்டோரேஜ், கிராஃபிக்ஸ் ப்ராசஸிங் யூனிட், பவர் சப்ளை, இந்த மாதிரி எக்கச்சக்கமான பார்ட்ஸ் இருக்குது. இதில் சிபியு கம்ப்ளீட்டான ப்ராசஸ் இன்ஃபர்மேஷனை பண்ணும். அதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்குறோன்னா அந்த இன்ஃபர்மேஷனை நம்ம என்ன கேள்வியாக கேட்குறோமோ அதை ப்ராசஸ் பண்ணி ஒரு அவுட்புட் கொடுக்கறது சிபியூவோட வேலை. ரேம், ரேண்டம் ஆக்சஸ் மெமரி, இது ஒரு ஷார்ட் டேர்ம் மெமரியாக இருக்கும். இந்த ஷார்ட் டேர்ம் மெமரி இருக்கிறதுனால தான், அதாவது ஸ்டோரேஜை நம்ம ஒரு பீரோக்குள்ளே வச்சிருக்கிற டேட்டா அப்படின்னு சொல்லலாம். அந்த டேட்டாவை நம்ம அவ்வளோ சீக்கிரம்லாம் எடுத்துகிட்டு வர முடியாது. அப்படியே எடுத்துகிட்டு வந்தால் நம்ம சிபியூ தான் போய் எடுத்துகிட்டு வரணும். அந்த சிபியூ அதை போய் எடுத்துகிட்டு வந்து ப்ராசஸ் பண்ணிச்சு அப்படின்னா இட்ஸ் டேக் சம் டைம். அதனால் டிலே இருக்கும், அதனால் கம்ப்யூட்டர் ஸ்லோவாக இருக்கும். இதுக்கு தான் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக ரேம் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணாங்க. இந்த ரேம் என்ன பண்ணுன்னா அந்த பீரோவுக்கும் அந்த ப்ராசஸருக்கும் நடுவில் இந்த ரேம் வந்து பார்த்திங்கன்னா வேலை பார்க்கும், இடைத்தரகர் மாதிரி. அந்த பீரோவுக்குள்ளே போயிட்டு இன்ஃபர்மேஷனை எடுத்துகிட்டு வந்து அந்த ப்ராசஸர்கிட்ட கொடுக்கும். ஸோ இதனால் கம்ப்யூட்டர் வந்து இப்போ ஸ்பீடாச்சு. இதனால தான் ரேம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. அந்த ரேம் அதிகமாக இருந்தால் கொஞ்சம் ஃபாஸ்டராக இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அது இந்த காரணமாக தான். அடுத்து விஷுவலைஸாக நீங்கள் ப்ராசஸ் பண்ணணும், அதாவது ஒரு கேமிங் விளையாடணும், ஒரு எடிட்டிங் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கிராஃபிக்கல் ப்ராசஸிங் யூனிட்டை யூஸ் பண்ணலாம். ஸோ இதுவும் ப்ராசஸ் பண்ணுற மாதிரியான வேலைகள் தான் பண்ணும். பட் ப்ராசஸ் பண்ண வேண்டிய முக்கால்வாசி வேலையை இதை பார்த்துட்டு சே எஸ்ஆர்னோ அப்படின்னு மட்டும் சிபியூ கிட்ட கேட்கும், ஒரு நல்ல பெஸ்ட் எம்ப்ளாயி மாதிரி. ஸோ அதனால தான் கிராஃபிக்ஸ் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர்ஸை எடிட்டிங்க்கோ ஆர்எல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அனிமேஷன் கிராஃபிக்ஸ்க்காகவோ ஆர்எல்ஸ் ஒரு கேமிங் சிஸ்டமில் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. பவர் சப்ளை, இந்த கம்ப்யூட்டர் கம்ப்ளீட்டாக வேலை பார்க்கணும் அப்படின்னா பவர் சப்ளை இல்லை அப்படின்னா பண்ண முடியாது. அதனால தான் கீழே கொடுத்துருக்கேன், சிபியூ இஸ் த brain of the computer and it executes the billions of instructions per second. அடுத்து ரேண்டம் ஆக்சஸ் மெமரி பார்த்திங்கன்னா டெம்பரரி ஸ்டோரேஜாக இருக்கும், சாலிட் ஸ்டேட் டிரைவ் ஒரு பெர்மனன்ட் ஸ்டோரேஜாக இருக்கும், அதுக்குள்ளே ஒரு மூவிங் பார்ட்ஸ் இருக்காது அப்படின்ற மாதிரி நான் அங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இதனால தான். அடுத்து ஃப்ரம்வேர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரிட்ஜ் பிட்வீன் வேர்ல்ட்ஸ், அதாவது 2 வேர்ல்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பிரிட்ஜ். அதாவது நாம் யூஸ் பண்ண போகிற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அண்ட் நாம் கிட்ட இருக்கிற ஹார்ட்வேர், இது 2த்துக்கு நடுவில் இந்த இருக்கிறது தான் இந்த ஃப்ரம்வேர். அதாவது
firmware is just a permanent software encoded into hardware. அதாவது ஒரு ஹார்ட்வேருக்குள்ள என்கோட் பண்ணியிருக்கிற ஒரு பெர்மனண்டான சாஃப்ட்வேர் தான் இந்த firmware. இது எப்படி நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்மளுடைய நர்வஸ் சிஸ்டத்தை எடுத்துக்கோங்க. இந்த நர்வஸ் சிஸ்டத்தை நம்ம எடுத்துக்கும் போது லோ லெவல் டாஸ்க்கு, இப்போ நீங்கள் யோசிக்கிறீங்க, அந்த யோசனை வந்து யோசிக்கிறீங்கன்றது தெரியாமல் யோசிப்பீங்க, மூச்சு விடுறீங்கன்னு தெரியாமன்றதே மூச்சு விடுவீங்க. இந்த மாதிரி தான் நம்மளுடைய டிவைஸ் பூட் ஆகிறது, கண்ட்ரோல் பண்ணுறது, ஹார்ட்வேர் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணுறது, இட்ஸ் எவ்ரிதிங். அதை கண்ட்ரோல் பண்ணுறோன்னே தெரியாமல் வச்சுக்கிறதுக்கு தான் இந்த firmware. இன் சிம்பிள் வேர்ட்ஸ் இதை ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்கிற ஹார்ட்வேரை நம்மளுடைய ஓஎஸ்க்கு எடுத்துகிட்டு போய் கொடுக்குற வேலையை செய்கிறது firmware. நீங்கள் சுவிட்சை தட்டினோடனே ஆன் ஆகுது. அது எப்படி ஆன் ஆகுது அப்படின்னா, firmware அப்படின்ற ஒரு கைண்ட் ஆஃப் சாஃப்ட்வேர் உள்ள பூட் பண்ணி வச்சுருப்பாங்க இன் பிசிபி போர்டில். அதாவது ஒவ்வொன்றுத்துக்குமே அந்த பிரிண்டட் சர்க்கியூட் போர்டு அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த பிரிண்டட் சர்க்கியூட் போர்டுக்குள்ளே தான் கோடை வந்து பார்த்திங்கன்னா பூட் பண்ணுவாங்க. அந்த பூட் பண்ணுற கோடில் தான் நம்ம சுவிட்சை தட்டும் போது ஆன் ஆகுது. அதுக்கப்புறம் கீபோர்டில் ஏபிசிடி அப்படின்னு டைப் பண்ணும்போது இட்ஸ் டைப்பிங் இன் த ஸ்க்ரீன். இதுக்கு காரணம் இந்த firmware தான். அண்ட் இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் பயாஸோ இல்லை யூஎஃப்ஐ இது வேக்கப் ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கம்ப்யூட்டர் செக் பண்ணுவோம். ஸோ இந்த கண்ட்ரோலர் firmware அப்படின்றது நம்மளுடைய ஹார்ட்வேர் இன்புட்டை மேப் பண்ணி ஆக்ஷனாக கன்வெர்ட் பண்ணும். அதாவது கீபோர்டில் ஏன்னு ப்ரெஸ் பண்ணால் அந்த ஏ ஆக்ஷனாக கன்வெர்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்ட்ரோலர் firmware தான். அடுத்து பேஸ் பேண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த பேஸ் பேண்ட் தான் இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம், இப்போ வைஃபை கார்டு யூஸ் பண்ணுறோம், ஆர்எல்ஸ் வந்து மோடம்கான சிப் யூஸ் பண்ணுறோம், இதை ரிசீவ் பண்ணி நமக்கு ஒர்க் பண்ணது இல்லையா? ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா பேஸ் பேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இட்ஸ் ஆல்சோ ஒர்க்டு வித் த firmware. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா firmware ரொம்பவே முக்கியம்னு சொல்லுவாங்க. நீங்கள் நிறைய முறை பார்த்துருக்கலாம் firmware அப்டேட் இன் ப்ராக்ரஸ் அந்த மாதிரி வரும். ஸோ அதுக்கு முழு காரணம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்யூட்டர் அப்டேட் ஆகிட்டு இருக்கு, அதுக்குள்ளே இருக்கிற ஹார்ட்வேர் டிவைசஸுக்கான ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அப்டேட் மூலயமா தான் நமக்கு எல்லாமே ஒர்க் ஆகுது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அடுத்து firmware ஆக்ஷனாக இருக்கிறதுனா பவர் ஆன் ஆகும், அந்த பயாஸோ இல்லை யூஎஃப்ஏ ஆக்டிவேட் ஆகும், ஹார்ட்வேரை தேர்டாக செக் பண்ணும். ஸோ செக் பண்ணதுக்கப்புறம் சிபியூ, ரேம், ஸ்டோரேஜ் இது எல்லாத்தையும் எழுப்பி விட்டுட்டு நம்ம என்ன டிவைஸ் பண்ணுறோமோ அந்த டிவைஸை வந்து பார்த்திங்கன்னா சர்ச் பண்ணி பூட் பண்ணி கொடுக்கும். ஸோ ஒன்ஸ் இது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா இந்த firmware கம்ப்யூட்டரை ஆன் பண்ணி அந்த விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கிட்ட கொடுத்துரும். இந்த firmware அந்த கம்ப்யூட்டரை ஆன் பண்ணி லினக்ஸ் சிஸ்டம் கிட்ட கொடுத்துரும். இந்த firmware ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆன் பண்ணி அது அந்த எந்த பர்டிகுலர் ஆப்ரேட்டிங் சிஸ்டமோ அது கிட்ட கொடுத்துரும். ஸோ இந்த 5 முக்கியமான ப்ராசஸ் firmware ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நடக்கும். ஸோ இந்த ஹார்ட்வேருக்கும் firmwareக்கும் ஒரு சின்ன வித்தியாசங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்து ஒரு மைண்ட் ஆஃப் எ மெஷின் அப்படின்னு சொல்லிட்டு சாஃப்ட்வேர் அப்படின்ற அந்த ஒரு கேட்டகரிக்கு கொடுத்துருக்கேன். எதுக்காக இந்த விஷயத்தை நான் மைண்ட் ஆஃப் மெஷின் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணணுமோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்கறதுக்கு சாஃப்ட்வேர் நீடட். இந்த சாஃப்ட்வேர் இல்லை அப்படின்னா நமக்கு என்னால் டிஜிட்டலாக இப்போ இந்த வீடியோ கூட உங்களால் பார்த்துட்டு இருக்க முடியாது, யூடியூப்பில் நீங்கள் வீடியோ பார்க்க முடியாது, நம்ம வந்து டிஜிட்டலாக கனெக்ட் பண்ணிக்க முடியாது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அதை சால்வ் பண்ணது தான் இந்த சாஃப்ட்வேர். இதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த சாஃப்ட்வேர் ஆன் ஆகிறதுக்கு ஃபஸ்ட்டு firmware ஆன் ஆகணும், firmware ஆன் ஆனவுடனே கம்ப்யூட்டர் ஆன் ஆகும், கம்ப்யூட்டர் ஆன் ஆனவுடனே ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆன் ஆகும். ஒன்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆன் ஆன உடனே அதுக்கப்புறம் ஆன் ஆகிறது தான், அதாவது வேக்கப் ஆகிறது தான் சாஃப்ட்வேர். இப்போ நம்ம யூஸ் பண்ணுற க்ரோம் ப்ரௌசர், யூடியூப், ஜெமினி ஏஐ, சாட் ஜிபிடி, விசுவல் ஸ்டுடியோ, அரட்டை அப்ளிகேஷன், இந்த மாதிரி நீங்கள் எதை எடுத்துக்கிட்டாலுமே அது எல்லாமே ஒரு கைண்ட் ஆஃப் சாஃப்ட்வேர் தான். இந்த சாஃப்ட்வேருக்குன்னு ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அரட்டை ஆப் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர்கிட்ட நம்ம மெசேஜை ஷேர் பண்ணுறது. வெப்டெக் அகாடமி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு டெக் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸை எடுத்துகிட்டு போய் சேர்க்குற வேலையை பார்க்குறது நாங்கள் பார்க்குறோம். அந்த மாதிரி தான் சாஃப்ட்வேர் அப்படின்றது நாம் கொடுக்குற செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் நமக்கு எந்த டைப்பில் வேணுமோ அந்த டைப்பில் ரெடி பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த சாஃப்ட்வேர். இதில் வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று சிஸ்டம் சாஃப்ட்வேர் இருக்குது. இந்த சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்படின்னா என்னென்னா, ஆப்ரேட்டிங் சிஸ்டம்குள்ளேயும் அதுக்கப்புறம் அந்த ஹார்ட்வேரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குள்ளேயும் வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11, மேக் ஓஎஸ், லினக்ஸ், ஆண்ட்ராய்டு ஓஎஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இது எல்லாம் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் சாஃப்ட்வேர்க்குள்ளே இருக்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிஸ்டம் சாஃப்ட்வேர் தான். நெக்ஸ்ட் டிவைஸ் டிரைவர்ஸ், இப்போ கிராஃபிக்ஸ் கார்டு இருக்குது, அதோட டிரைவர்,
ஆடியோ டிரைவர் இருக்குது, நெட்வொர்க் டிரைவர், பிரிண்டர் டிரைவர், கீபோர்ட் டிரைவர், டச் பேட் டிரைவர், இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. ஸோ இது எல்லாமே ரன் ஆகிறதும் அண்டர் த சிஸ்டம் சாஃப்ட்வேர் தான். அடுத்து அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது இந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் எண்ட் யூசருக்காக கிரியேட் பண்ணுது. இந்த எண்ட் யூசர் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா நாம தான். இப்போ நம்ம வந்து இப்போ யூடியூப்பில் வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். யூடியூப் இஸ் ஏ எண்ட் யூசர் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். அது ரன்ஸ் அண்டர் எனி ஆஃப் த ஓஎஸ். அது எந்த ஓஎஸ்லேருந்து வேணாலும் ரன் ஆகலாம். ஆனால் நம்ம பார்க்குறது வந்து அந்த சாஃப்ட்வேரை மட்டும் தான் பார்க்குறோம், யூடியூப்பை மட்டும் தான் பார்க்குறோம். ஸோ தட்ஸ் த பிக்கஸ்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த சிஸ்டம் சாஃப்ட்வேர் அண்ட் த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். நீங்கள் யூஸ் பண்ணுற என்டையர் அப்ளிகேஷனுமே அந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சிம்பிளாக நீங்கள் அதை கம்பேர் பண்ணணும் அப்படின்னா ஹார்ட்வேர் மட்டும்தான் ஃபிசிக்கலாக நம்மளால் டச் பண்ண முடியும், பார்க்க முடியும். ஆனால் ஃப்ரம்வேரை நம்மளால் டிஜிட்டலாக மட்டும்தான் பார்க்க முடியும். அதுக்கு நம்மளால் அதை ஃபீல் பண்ணலாம் முடியாது. அடுத்து ஹார்ட்வேர் போயிடுச்சு அப்படின்னா நம்மளால் பார்ட்ஸை ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி சாஃப்ட்வேர் வந்து நம்மளால் ஈஸியாக அப்டேட் பண்ணிக்க முடியும். ஃப்ரிம்வேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேராக தான். ஏன்னா ஒன்ஸ் அதை கொடுத்துட்டோம்னா அதோட ஃபங்க்ஷனாலிட்டி அவ்வளோதான் நடக்கும். உங்களுக்கு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, யூ டேக் த வாஷிங் மிஷின். அந்த வாஷிங் மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா அது துவைக்கிற அந்த ப்ராசஸ் தான் இருக்கும். அந்த ப்ராசஸ் தான் திரும்ப திரும்ப அது பண்ண போகுது. அப்போது அதை நம்ம மாற்றணுன்ற எந்த அவசியமே இல்லை. தயாரிக்கும் போது அது எப்படி வேலை செய்யணும், எப்படி ஃபங்க்ஷன் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளீட்டான மெமரி அந்த பிசிபிக்குள்ளே அப்லோட் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இட் வில் பி ஒர்க்கிங் டில் த அந்த வாஷிங் மிஷின் அலைவாக இருக்கிற வரைக்கும். இதோட ஸ்டோரேஜ் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னா, ஹார்ட்வேர் வந்து ஃபிசிக்கல் ஸ்பேஸ் எடுத்துக்கும், ஃப்ரிம்வேர் வந்து ரோம் அப்படி இல்லைனா ஃப்ளாஷ் மெமரி எடுத்துக்கும். இந்த ரோம் ஃப்ளாஷ் மெமரினா என்னென்னா, இப்போது நீங்கள் ஒரு பென்ட்ரைவ் யூஸ் பண்ணுறீங்க, அதில் 16 GB பென்ட்ரைவ் வாங்குவீங்க, ஆனால் 4 GB தான் இருக்கும். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மீதி இருக்கிற 600 MB தான் பென்ட்ரைவ் ரன் ஆகிறதுக்கான சாஃப்ட்வேர் இருக்குது. அதனால தான் அந்த 600 MB கம்மியாக காமிக்குது. ஒவ்வொரு ஃப்ரிம்வேருமே இந்த மாதிரி தான் நம்ம எடுத்துப்பாங்க. அண்டு சாஃப்ட்வேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம லோக்கலாக வச்சுருக்கிற SSD, ஹார்ட் டிஸ்க் ஆர் ரேம், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இதை யூஸ் பண்ணிக்கும். ஸோ இதில் SSDயும் HDDயும் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டான ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் ஃபார் சேவிங் த டேட்டா. ரேம் வந்து டெம்பரவரியாக சேவ் பண்ணுறது. இதோட பர்பஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால், நீங்கள் ஆப்ரேஷன்ஸை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஹார்ட்வேர் தேவை. ஃப்ரிம்வேர் யூஸ் பண்ணி ஒரு ஹார்ட்வேரை கண்ட்ரோல் பண்ண முடியும். சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி நமக்கு தேவையான டாஸ்க்கை தான் நம்மளால் பண்ண முடியும். இதுக்கான எக்ஸாம்பிள் கொடுத்தோம் அப்படின்னா, ஹார்ட் டிஸ்க்கு CPU, ரேம், SSD, ஃப்ரிம்வேருக்கு பயாஸ், UEFI, சாஃப்ட்வேருக்கு வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸ், குரோம், இந்த மாதிரி. ஸோ ஸ்பீட் வைஸ் பார்த்திங்கன்னா ஃப்ரிம்வேர் தான் இருக்கிறதுலே ரொம்ப வேகமாக வந்து பார்த்திங்கன்னா லான்ச் ஆகும் அண்டு வேகமாக ஆக்டிவேட் ஆகும். இதுக்கான காரணம் என்ன? ஃப்ரிம்வேர் தான் ஃபஸ்ட்டு ஆன் ஆகுது. அது ஃபாஸ்ட்டாக ஓப்பன் ஆனால் மட்டும்தான் நம்மளால் கம்ப்யூட்டர் ஓப்பனாக எடுத்துக்க முடியும். சாஃப்ட்வேர் வந்து டிபெண்ட்ஸ் நம்ம எந்த மாதிரியான கோட்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி அது ரன் ஆகும். ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் ஹார்ட்வேர் ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் படித்ததில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் நாலேஜை ஒரு சின்ன கொஸ்டின் வச்சு டெஸ்ட் பண்ண போகிறேன். இப்போது which component stores the instruction that tell the computer how to start up? அதாவது ஒரு கம்ப்யூட்டரை ஆன் பண்ணுறதுக்கு எந்த ஒரு காம்போனன்ட் கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்கும். ஸோ இதுக்கு உங்களுக்கான 15 seconds டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். நல்லா யோசிக்கலாம். இதை யோசித்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சொல்லலாம். 15 செகண்ட் அப்படின்றது இதுக்கு அதிகம் தான். பட் இருந்தாலும் நான் 15 செகண்டில் அந்த ஆன்சரை ரிவீல் பண்ணேன். எஸ், 15 செகண்ட்ஸ் இப்போ ஆயிடுச்சு. இதுக்கான சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிம்வேர் தான் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்மளுடைய ஸ்டார்ட் அப் இன்ஸ்ட்ரக்ஷனை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கம்ப்யூட்டருக்கு பாஸ் பண்ணி அந்த டிஸ்பிளேலாம் ஆன் ஆக வச்சு ஓஎஸ்லாம் லோட் ஆகும். இந்த ஹார்ட்வேர், ஃப்ரிம்வேர், சாஃப்ட்வேர் இதுக்கான கம்பேரிசன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். அண்ட் ஏன் பிடிக்கல அப்படின்றதுக்கான காரணத்தை நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் சீக்கிரமாக ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன்.